We welcome you, sir. Respected Urainmurai dignitaries, most respected chief guest of today's program, all my fellow teachers, good morning. So, continuously our management felicitating all the teaching faculties. They are creating one opportunity. We are all seeing at one time. It's a good thing. Continuously they are following. Let me thank for that continuous program. Our General Secretary insisted we have to be very particular about discipline. And our President sir reminded their teachers, Arumai Nayagam sir, Manika Vaskam sir, he conveyed the message to all the head of the institutions. Vice President sir he mentioned ஒழுக்கத்தை கற்பிக்கும் உன்னத பணி ஆசிரிய பணி அப்படினு சொல்லி ஹைலைட் பண்ணிட்டு he told we have to become soon deemed university ஒரு பல்கலைக்கழகமா நம்ம மாறணும் அப்படினு சொன்னாரு. கண்டிப்பா அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். Our treasurer sir ராமச்சந்திரன் சார் he took a lot of இந்த இதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயம் சொன்னாங்க. எவ்வளவுதான் வந்தாலும் அந்த வேல்யூ எஜுகேஷனை ஒரு ஏஐ கொடுக்க முடியாது, ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்க முடியாது, ஒரு கூகுள் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத he rightly pointed out. நம்ம சிறப்பு விருந்தினர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சனை இருக்குது, நிறையா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்கிறோம். சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒன் பிக் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கீப்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்கேஜ்ட் இன் த ஏஜ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். இன்னைக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் அவனுக்கு இருக்குது. ஸ்மார்ட் ஃபோனு, சோசியல் மீடியா, ஷார்ட் வீடியோ கண்டென்ட், அப்புறம் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன். இப்போ ஒரு வீட்டில் போய் உட்காந்து படிக்கணும்னு உட்காந்தா மொபைல் ஃபோனில் அவன் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சுருக்கானோ அதில் எல்லா நோட்டிஃபிகேஷனை அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டீச்சர்ஸ் நாலேஜ் டெலிவரராக இருக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய நாலேஜ் டெலிவரராக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இதில் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அது இன்ட்ராக்டிவ் டீச்சிங், டெக்னாலஜி இன்டகிரேஷன், ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங், அப்புறம் பர்சனலைஸ் லேர்னிங். மேடம் சொன்னாங்க பர்சனலைஸ் லேர்னிங். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பாக வி கேன் கண்டினியூ. இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்டையும் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். டீச்சர் ஹூ கம்பைன்ஸ் ஹியூமன் கனெக்ஷன் வித் டெக்னாலஜி டெலிவரி மெத்தட் கேன் சஸ்டைன், இன்ஸ்பயர் வித் கியூரியாசிட்டி அண்ட் மேக் லேர்னிங் மீனிங்ஃபுல். நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்னதோடு நம்ம முடிச்சுக்கலாம். சிறப்பு விருந்தினர் சொன்னது புதியதை தெரிந்து சொல்ல வேண்டும், தெரிந்ததை புதிதாய் சொல்ல வேண்டும். அருமையாக அந்த ரெண்டு கீ டேக்கவே எடுத்துக்கங்கன்னு சொன்னார். நம்ம வகுப்பறைக்குள்ளே இதை செய்யுங்க. அதே மாதிரி வெளியே உணர்ச்சிகள் இல்லாமல் வாழக்கூடாது, உணர்ச்சிகள் உன்னை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கீ டேக்கவே பாயிண்ட்ஸ் நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் சார். கண்டிப்பாக செயல்படுத்துவோம். உறவின்முறை பெரியோர்களுக்கு இந்த விழாவை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு மகிழ்ச்சி, நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாடார் சரஸ்வதி பொறியியல் கல்லூரி இந்த வருடம், இந்த 2025-26 கல்வியாண்டுக்கான அட்மிஷனில் ஒரு பெரிய சாதனையை எட்டியுள்ளது. கிட்டத்தட்ட 90% சீட் ஃபில் ஆயிடுச்சு. 930 எண்ணிக்கையில் இருந்த மாணவர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு 1130, கிட்டத்தட்ட 200 பேர் அதிகமாக சேர்ந்திருக்காங்க. கடந்த வருடம் நம்ம நேக் அக்ரிடேஷனோட உள்ள நுழைஞ்சு அட்மிஷன் போட்டிருக்கோம். இன்னும் வரக்கூடிய வருடங்களில் கல்லூரி தன்னாட்சி அங்கீகாரம் பெறும். அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான NBA அக்ரிடேஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த வருடம் செய்து நமது உறவின் முறைக்கு பொறியியல் கல்லூரியின் மூலம் மிகப்பெரிய பேரை பெற்றுத் தருவோம் என்று உறுதி கூறி இந்த விழாவை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் உறவின்முறை பிரிவுகளுக்கு நன்றி தெரிவித்து, சிறப்பு விருந்தினருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். வணக்கம். Thank you, sir. Now it is time to honor our sports drum squad students and college choir students. We would like to welcome our chief guest, Arul Prahasam sir, to honor our students along with the dignitaries who are in the dais.
Thank you, sir, for honoring our students. Gratitude makes sense of our past, bring peace. For today and creates a vision for tomorrow. We would like to invite Engineer KCC Maranmani sir, Secretary Nada Saraswati College of Arts and Science Theni, to deliver the vote of thanks. We welcome you, sir. அனைவருக்கும் மதிய வணக்கம். சொல்லலாமா? பசி எடுத்துருச்சா எல்லா மேடமுக்கும் சார்ஸ்க்குலாம்? கொஞ்சம் சத்தமாக ஒரு வணக்கம் சொல்லலாமே. தயவுசெய்து பிள்ளைங்கள்லாம் இதை காட்டிலும் கரகோஷம் கொடுக்குறாங்க. ஸ்டாமினா கம்மியாக என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஒரு வணக்கம் சொல்லுங்களேன். வணக்கம் சொல்கிறதுக்கு என்ன? தேங்க்யூ. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஆசிரியர்களை சிறப்பிக்கும் தினமாக ஆசிரியர் தின விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் முதற்கண் ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் கடந்த 4ஆம் தேதி எங்கள் முதல்வர் விடுப்பில் இருந்தாலும் எங்கள் துணை முதல்வர்கள், ஹெச்ஓடிஸ், அனைத்து ஆசிரியர்கள் அனைவரையும் ஒன்றா அழைச்சி ஏதோ வெறுங்கையில் ஒரு வாழ்த்து சொல்லியாச்சு. முன்கூட்டியே சொல்லிட்டோம். ஏன்னா 5, 6, 7 லீவ் விட்டோம். நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இங்கே வர ரோடு போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆனர் பண்ணனால எனக்கு ஐ எம் நாட் ஃபீலிங் கில்ட்டி தட் ஐ எம் நாட் ஆனர்ட் மை ஃபேக்கல்ட்டி. ஹவவர் இன்று குழுமிற்கும் தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறையின் தலைவர், உபதலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் நமது ஆட்சி மன்ற உறுப்பினர்கள், அனைத்து கல்வி நிறுவனங்களின் செயலாளர்கள், பொருளாளர்கள், திருக்கோயில்களின் செயலாளர்கள், பொருளாளர்கள், அனைத்து கமிட்டி மெம்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று சிறப்பு விருந்தினராக நமது அழைப்பை ஏற்று இன்று சிறப்புரை ஆற்றிய கவிஞர் அருள்பிரகாசம் ஐயா அவர்களை இருக்கரம் கூப்பி உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். அவருக்கும் என் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நம்ம ஈவன் நான் டீச்சிங் ஸ்டாஃப் நிறைய பேர் இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த காம்பியர் பண்ணி எங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட் மற்றவங்கெல்லாம் ரொம்ப அழகாக தொகுத்து வழங்கியவருக்கு அவளுக்கும் ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடியோ மைக் செட் என்னதான் சிறு சிறு சலசலப்பு இருந்தாலும் அதையும் சமாளித்து அழகாக அதை எடுத்துக்கொண்டு சென்ற ராஜா இவங்களுக்கு சவுண்ட் சர்வீஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஒரே ஒரு சின்ன பாட்டு மட்டும் பாடிடுறேன் குருவுக்காக. கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம குருவே நமः. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய ஞானமுத்ராய கரவேகவரும். சரியா தெரியல, பாதியிலே விட்டுட்டேன். அது நம்ம இவர் பெரியவர் பாடுவார் அங்கே போனால் வேதபுரிக்கு. இருந்தாலும் இது குரு முக்கியமாக நம்ம குருவை 2 நாள் நினைக்கணும். நீங்கள் டீச்சர்ஸ் டே மட்டும் நினைக்கிறீங்க. ஆனால் நாங்கள்லாம் எங்கள் குருவை குரு பூர்ணிமா அன்னைக்கு நினைப்போம். ஏன்னா எங்கள் குரு வேதாந்த மகரிஷி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குரு பூர்ணிமா அன்னைக்கு நமக்கு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும். நாங்கள் என்ன பண்ணோம்னா குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு தவம் செய்வோம். குருவே நீங்கள் என்னை நான் உங்களை குருவை ஏற்றுறதுக்குன்னு இல்லாமல் நீங்கள் என்னை
ஒரு தொண்டனா ஏற்றுக்கிட்டீங்க. அதுக்காக ஏன்னா நம்ம ஒன்று புரிஞ்சுக்குங்க, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஒரு 3 minutes மட்டும் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க, சில விஷயங்கள் சொல்லணும். அதாவது நம்ம தான் குருவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அது வந்து சரியான கான்செப்ட் இல்லை. குரு தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி வந்து மகான்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாணவியையும் மாணவனையும் தேர்ந்தெடுப்பதற்காக ஐயா சொன்ன மாதிரி ஆண்டவன் உங்கள் அனைவரையும் நியமித்திருக்கிறார். நீங்கள் மட்டும்தான், நான் தான் சொன்னேன், எங்கள் பிள்ளைங்கிட்டையும் சொல்லுவேன், எங்கள் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிகிட்டையும் சொல்லுவேன், டாக்டர் வந்து அவர் மட்டும்தான் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் மனது வைத்து திறன்பட செயல்பட்டு மெனக்கெட்டு ஒரு ஆசிரியர் செயல்பட்டால் மட்டுமே ஒரு நல்ல சமுதாயம் உருவாகும். ஆகவே அனைத்து ஆசிரியர்களையும் நான் தூண்கள் என்று அழைக்கிறேன். எப்படி வந்து நம்ம மாணவ மாணவிகளை வந்து வருங்கால தூண்கள்னு சொல்கிறோமோ, எங்கள் ஃபேக்கல்ட்டியில் இது காலேஜில் வந்து ஹெச்ஓடிஸ்க்கு பட்ட பேரே வந்து தூண்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். வித்தியாசமாக வச்சுருக்கோம். என்னடா அப்படி வித்தியாசமாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள் திங்க் டிஃப்ரெண்ட், பட் மாரன்மணி ஆல்வேஸ் ட்ரை டு திங்க் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். ஓகே, இப்போ வந்து சார் சொன்ன சில விஷயங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேன். சார் வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு வந்து விளக்கு வைக்கிறோன்னாங்க. எண்ணெய் திரி தீ, இதெல்லாம் வந்து எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி எண்ணெய் திருத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நம்மளை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் அடுத்தவங்கள நல்லபடியாக வச்சுக்க முடியுன்ற ஒரு எடுத்துக்காட்டு ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக வந்து ஐயா என்ன சொன்னாங்க, வந்து அகாடமிக் இன்வால்மெண்ட்டுன்னு சொன்னாங்க. புலன், திறன், சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்க, அவலங்களை தவிர்க்க ஒரே இடம்தான் பள்ளி மற்றும் கல்லூரின்னு சொன்னாங்க. சரியா? அடுத்து வந்து அவர் சொன்னார் சார், இது வந்து நம்ம அவலங்களை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா வாசித்தல் யோசித்தல் தான் முடியும். முக்கியமாக உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு, வகுப்புக்குள்ளே வந்து தினமும் புதிதாக ஏதாவது சொல்லுங்கள் அல்லது தெரிந்ததை புதுமையாக சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு எதுகை மோனையோடு ஐயா சொல்லியிருக்காங்க. இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் என்று இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி வந்து வெளியே வந்து உணர்ச்சி இல்லாமல் வாழக்கூடாது, உணர்ச்சி நம்மை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் அருமையான ஒரு எதுகை மோனைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, ஒரு புது கவிதை மாதிரி இருக்குது. இதை பின்பற்றினால் நாம் மேலும் மேம்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன். கடவுள் தான் உங்களை நியமிச்சிருக்கான்னு சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு விஷயம், 3 விஷயம் சார் சொன்னாங்க. மூளையை பற்றி சொன்னாங்க. சேவ் இட்ஸ் என்ன தெரியுமா, அன்பும் கருணையும். இந்த 2 விஷயம்தான் அவரோடது. இந்த ஒரு அன்பும் கருணையும் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மனித இனத்தை படைத்தார் என்று சில மகான்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த அத்வைதம்ல வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், கடவுள் ஒன்று என்பது போல் ஒழுக்கம் ஒன்று மட்டும் இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் வந்து ஒழுக்கம் விருப்பம் தரனா ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கு மீனிங்லாம் எனக்குலாம் என்னென்ன கேட்காதீங்க எனக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் மகாத்மா காந்தி சொன்னது, எஜுகேஷன் விதவுட் டிசிப்ளின் இஸ் அ சின். இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட். அப்புறம் வந்து ஐயா கடைசி ஒரே விஷயம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எந்த மேடம் சொன்னாங்கன்னு தெரில. நம்ம வந்து எங்கே இருக்கணும் அப்படின்ட்டா நம்ம எங்கள் மேடம் தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சித்ரா மேடம் சொன்னாங்க. நம்ம எல்லாருமே எங்கே இருக்கோன்ட்டு இங்கிலீஷில் ஒரு இஃப் யூ திங்க் யங் யூ ஃபீல் யங். இப்போ என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு. ஐ எம் ஃபீலிங் ஐ எம் 60 years younger. ஸோ எல்லாருமே வந்து நம்ம எங்கன்னு நினச்சோம்னா ஃபைனலாக வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், நீங்கள் மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்.
இத்தருணத்தில் நமக்கு ஒரு நல்ல சமுதாயம் வேண்டும். அதற்காக மெனக்கெடுகிறோம், பாடுபடுகிறோம், அனைவரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் எல்லாருக்கும். அதனால் தயவுசெய்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குமாறு இங்கு குழுமி இருக்கும் பெரியோர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியைகள், இது நமது கமிட்டி மெம்பர்கள் அனைவரும் அவர் குடும்பத்தாரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த இது எனது vote of thanks முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். A good vote of thanks is not just a word but a bouquet of gratitude. Thank you for presenting it so beautiful, sir. Thank you, sir. மதிய விருந்துக்கு ஆசிரியர் சகோதரிகளுக்கு முதலிடம் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் ஆசிரியர் சகோதரிகள் சென்று உணவருந்தவும். Now it is time to show patriotism towards our எல்லாருக்கும் கேத்திரியில் வந்து நான் வெஜிடேரியன், அதுக்கு ஆப்போசிட் சைடில் வெஜிடேரியன், எல்லாம் பிஎட்டில் எல்லாமே மெதுவாக அமைதியாக சாப்பிட போவாங்க. அமைதியாக எல்லாத்துக்கும் உணவு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கு. இந்த நேஷனல் பிளாக் இருக்குமா, நேஷனல் தேசிய கீதம் இருக்குது. தேசிய கீதத்தை கேட்டுட்டு எல்லாம் போங்க தயவுசெய்து. Now it is time to show patriotism towards our Teachers, nation. national anthem முடிஞ்ச பிறகு போலாம் ப்ளீஸ். चल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष